ரேட் நியூஸ் செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் நகர திமுக சார்பில் கவனம் செலுத்த வேண்டிய பூத் எண் 278 என் வாக்குச்சாவடி குறித்து நகர செயலாளர் பூக்கடை கணேசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், திமுக அரசு கொண்டு வந்த கலைஞரின் மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, விடியல் பயணம், தாயுமானவர் திட்டம், விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு திட்டம், நான் முதல்வன் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் எண்ணற்ற பல திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விரிவாக எடுத்து கூறினார். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீண்டும் தமிழகத்தில் அமைய நாம் முழுமையாக பாடுபட வேண்டும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பூக்கடை கணேசன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கட்சி கொடி ஏந்தி வீதி வீதியாக ஊர்வலமாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறினர். இதில் திமுக நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சார்பணி நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவெண்ணநல்லூர் செய்தியாளர் வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய